அனைவருக்கும் வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசில் இப்போது வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி இதை நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜூலை மந்த் வரைக்கும், சிலது ஆகஸ்ட் வரைக்கும் கூட டைம் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு கோயிலை பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கான ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, டிஎன்ஹெச்ஆர்சிஇ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நம்ம சர்ச் பண்ணோன்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்து சமய அறநிலையத்துறையோட அந்த வெப்சைட் இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம அதை ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா நமக்கு டைரெக்டாகவே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுல நம்ம போய் அதில் எங்கே வந்து நமக்கு அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அங்கே தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா அறங்காவலர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் வேணாம், இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இதே பேஜில் ரைட் சைடில் ஓகேவா, ரைட் சைடில் மேலே இங்கிலீஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்படியே இந்த பேஜ் ஃபுல்லாகவே டோட்டலாக இங்கிலீஷ் மாறிடும். இப்போ நீங்கள் கீழே போயும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் வேணாலும் கிளிக் பண்ணலாம், இங்கிலீஷ் வேணாலும் கிளிக் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்டி அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறீங்க. அங்கே உள்ளே போனீங்கனாலே அங்கே வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எந்தெந்த கோவில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், தாலுக், அதுக்கப்புறம் வில்லேஜ் 3 ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோயிலில் மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போது நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு, தாலுக்கும் அதே மாதிரி திருக்கழுக்குன்றம் இல்லை செங்கல்பட்டு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வில்லேஜும் அதே மாதிரி உங்களுக்கான வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோயில் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்க ஒரு டெம்பிள் காட்டுது. இதே மாதிரி நீங்கள் எந்த கிராமத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான வேக்கன்சி எங்கே இருக்கோ அதை காட்டும். ஸோ நீங்கள் அங்கே ஃபார்ம் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனாலும் நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்னா அதை அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள பேஜ் வரும். அதில் உங்களோட நேம் கேட்கும், இமெயில் கேட்கும், உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட ஃபைல்ஸ் என்னென்ன நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உள்ளே இருக்கும். நீங்கள் அதை நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் எத்தனை இது இருக்கோ 5 MBன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் அனுப்ப முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா, ஃபைல் நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறப்போ உங்களோட மெயிலுக்கு அவங்க அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் அனுப்பல, ஆஃப்லைன் மோடில் அனுப்புகிறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்தும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். சப்போஸ் கோயில் உங்களுக்கு உங்கள் ஊரே தான், இல்லை பக்கத்து ஊரே தான், நியர்பையில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேர்லேயே கூட போய் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மயிலாப்பூர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மயிலாப்பூரில் இப்போ கபாலீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் டைரெக்டாக அங்கே ட்ரஸ்டியில் போய் நீங்கள் சரியா அந்த இதுலேயே போய் நீங்கள் கோவிலையே போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் அனுப்பலாம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு தாலுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஆன்லைனில் கரெக்டாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மெயில்லேயே அதோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த சான்ஸ் வந்து ரொம்ப வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தான் வரும். சம்டைம் 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வரும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 20,000 சேல்ரி நல்ல சேல்ரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப், அதுவும் கோயிலே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க இந்த ஜாப்பை. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுக்காக எந்த ஜாப்னாலும் ஓகே அப்படின்னு ரெடியாக இருக்காங்க, எந்த ஒரு வேக்கன்சி வர்றது தெரியலன்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அனுப்புறதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் மற்ற மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இதெல்லாம் கொடுத்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நான் பார்க்குறேன். என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நானும் கூட அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக டேட் முடியாமல் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இதில் நான் போடுறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.